ఓం నమో వెంకటేశాయ. ஏடுகொண்டலவாட வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, நாம் இப்பொழுது நேரடி ஒளிபரப்பில் தங்கரத உற்சவத்தை திருமலையிலிருந்து சேவித்து கொண்டிருக்கிறோம். இன்று பூரம் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, திரையோதசி சதுர்தசியுடன் கூடிய இந்த நன்னாளிலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ இப்பொழுது நமக்கு இந்த தங்கர் தேரிலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். எதற்காக என்றால், பங்குனி மாதம் இறுதியிலே இந்த தேரோட்டமானது, அதாவது தங்கத்தேரானது பகவானுக்கு நாம் அந்த சேவையிலே கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தங்கத்தேர் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. திருமலையிலிருந்து நாம் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது பகவான் தினமும் ஏதோ ஒரு கைங்கரியத்திலே நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் நமக்கு அந்த திருமலையிலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் வெங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ ந பவிஷ்யதி என்பது போல அந்த திருமலை அப்பனுடைய பெருமை உலகளவிலே வியாபித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய நித்தியவாசம் செய்யும் திருமலையிலே இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் அந்த தங்கத்தேர் உற்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைத்து ரிஷிகளும் கூட அந்த பகவானை, அதாவது திருமலை அப்பனை மங்களாசாசனம் செய்தும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்தும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க மிகவும் விசேஷமான இந்த மலையப்பனுடைய தங்க ரதத்தை இப்பொழுது நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே கோவிந்தா கோவிந்தா என்று. ரதங்கள் என்றால் தேரோட்டம். அப்படி இந்த ரதமானது 4 சக்கரங்களை கொண்டு, அந்த 4 சக்கரங்கள் எதற்கென்றால் 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. அந்த வேதங்கள் கூட பகவானை போற்றி பாராட்டி தங்களுடைய கைங்கரியங்களை இந்த சக்கரங்கள் மூலம் தெரிவித்து கொண்டிருக்கிறது. ரதத்திற்கு 4 சக்கரங்கள் இருந்தால் அது 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. அப்படி அந்த ரிஷிகள் அனைவரும் கூட பகவானுடைய இந்த தங்க ரதத்தை மற்றும் திருமலை அந்த வரலாற்றினை மிகவும் விரிவாக நமக்கு கூறியுள்ளார்கள். வால்மீகி சேவித்த கல்யாண ராமனாகவும் கிருஷ்ணபிரானாகவும் மற்றும் அனைத்து விதமான, அதாவது தசாவதாரங்கள் எடுத்த பெருமானாகவும் மங்களாசாசனம் செய்து பகவானை இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ தங்க ரதத்திலே அந்த பகவான் திருவேங்கடமுடியான் அதிரோகித்து பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவிக்க இருக்கிறோம். ஸ்ரீ அழகிய ராமர் ராமனின் பெயரில் வழங்கப்பட்டாலும் மூலவர் வரதராஜனாக அருளுகிறார். ஒரு சில கோவில்களிலே உள்ளே நுழைந்ததும் முதலில் ராமபிரான் ஸ்ரீதேவியுடன் மறுபுறமும் தம்பி லக்ஷ்மணனுடன் அருள்கிறார். உற்சவ மூர்த்திகளோ உருவில் சிறியதாக உள்ளது. அப்படி ராமாவதாரம் எடுத்தவன் மிகவும் சிறப்பு பெற்றவன், அதாவது மனித அவதாரம். அந்த மனித அவதாரம் எடுத்து பக்தர்களுக்கும் பிரஜைகளுக்கும் மிகவும் விசேஷமான
பலன்களை கொடுத்து அவர்களை காப்பாற்றியவன் ராமாவதாரத்திலே. வேங்கடவன் எடுத்த அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலே ருக்மிணி பிராட்டியை எவ்வாறு மனம் புரிந்தாள் என்று பார்த்தால், காலையவனின் சம்ஹாரம் செய்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் முசுகுந்தனுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தானாம். பகவான் கொடுத்த வரங்களை கேட்டு குகையிலிருந்து வெளிவந்தான் முசுகுந்தன். இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன். அப்படி அந்த இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன் ஆதலால் அவன் மிகவும் எப்படி இருப்பான் என்று சொல்ல தெரியாது. கந்த மாதவ மலைக்கு சென்று அங்கே கடுந்தவம் செய்யலானான். ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணம் செய்தான். அங்குள்ள அனைத்து சம்பத்துக்களையும் மாட்டு வண்டியில் ஏற்றி துவாரகைக்கு அனுப்பும் பொழுது எதிரே ஜராசந்தன் வந்தான். ஆனால் அந்த பலராம கிருஷ்ணர்கள் அவனுடன் அப்பொழுது சண்டையிடவில்லை. கிருஷ்ணர் பயந்தது போல் ஓடிச் சென்று நடித்து அவர்களை பார்த்ததும் ஓடிவிட்டார்கள். இதோ அந்த பகவானுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை இதோ தங்க தேரிலே நாம் திருவீதி உலா வருவதை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். சப்தகிரி வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை செவிக்கலாம். திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை சரணாகதி செய்து இதோ தங்களுடைய பக்தியை விதமாக அனைவரும் ஆண்களும் பெண்களுமாக பக்தர்களாக மாறி இதோ அந்த தேரினை தங்க தேரினை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்னவென்றால் அங்க தங்க தேரிலே 4 சக்கரங்களும் 4 வேதங்களாக பயன்பட்டு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்றன. ரதோத்சவம் என்பது மனதினை கட்டுப்படுத்தும் ஒரு யந்திரம். எப்படி என்றால் மனது வீணாக அனைத்து செயல்களிலும் ஈடுபாடு இருக்கும். அந்த ஈடுபாட்டினை தடை செய்வதற்காகவும் அதனை ஒருமுகமாக அந்த பகவான் நாமத்தை கூறி பகவானிடமே மனம் லயிக்கும்படி செய்வதுதான் இந்த தேரோட்டத்தின் முக்கியமான ஒரு விளக்கம். அப்படி அந்த கந்த மாதவ மலைக்கு சென்று அங்கு கடும் தவம் செய்யலானான். ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணம் செய்தான். அங்குள்ள சம்பத்துக்களையும் அனைவரையும் அதாவது வண்டியில் ஏற்றி துவாரகைக்கு அனுப்பும் பொழுது எதிரே ஜராசந்தன் வந்தான். ஆனால் பலராம கிருஷ்ணர்கள் அவனுடன் அப்பொழுது சண்டையிடவில்லை, ஓடிச் சென்று விட்டனர் என்று அதை பார்த்து ஜராசந்தன் உள்ளே சிரித்து கொண்டானாம். பிரவர்ஷம் என்ற மலையின் மீது ஏறினார்கள் பலராம கிருஷ்ணர்கள். அந்த மலை மீது எப்பொழுதும் கூட தேவேந்திரன் மழை பொழிவித்து கொண்டே இருப்பானாம். எவ்வளவு தேடியும் பலராம கிருஷ்ணர்கள் ஜராசந்தன் கண்களுக்கு தென்படவில்லை. அவ்வளவு தேடியும் காணவில்லை. ஆதலால் மலைக்கு தீ வைக்க கூறினான். அனைத்தும் எரிந்து சாம்பலாகியும் அவர்கள் காணவில்லை. 90 மைல் உயரமுள்ள அந்த மலையின் மீதிலிருந்து குதித்து துவாரகா நகருக்கு சென்று விட்டார்கள் பலராம கிருஷ்ணர்கள். அவ்வளவு வேகமாக எதற்கு சென்றால் என்றால் ருக்மிணி பிராட்டியை திருமணம் புரிய சென்றார். விதர்ப அரசன் பீஷ்மகன் அவனுடைய புத்திரிதான் ருக்மிணி. இப்படி அந்த ருக்மிணி பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு கிருஷ்ணாவதாரத்திலே எழுந்தருளியவன் தான் இந்த வேங்கடவன். இந்த வேங்கடவத்திலே அந்த பகவான் திருவேங்கடமுடையானாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். பகவானை செவிக்கலாம். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா சப்தகிரி வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை நாம் சேவிக்கும் பொழுது அவனுடைய ராம நாம ஜபத்தை அதாவது நாம ஜபத்தை செய்தாலே போதும். அப்படி இதோ திருமலையிலே இப்பொழுது நாம் அந்த தங்க தேரினிலே ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டியுடன் திருவீதி உலா வரும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை செவிக்கலாம். ஆழ்வார்கள் பிரசித்தி பெற்றவர்கள் 11 கலியன் என்று சொல்லப்படும் திருமங்கை ஆழ்வார். ஆசு கவி, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திர கவி என்று 4 விதமான கவிகளை ஏற்றதால் 4 கூவிப் பெருமான் என்ற மற்றொரு பெயரும் இவருக்கு உண்டு. 4000 திவ்ய பிரபந்தங்களிலே இவர் அருளி செய்தவை 6 பிரபந்தங்கள். அவற்றில் கடைசியாக கொள்ளப்பட்டது
திருநெடு தாண்டகம் என்று. அதிலே ஒரு பாசுரம் ஆழ்வார் தாம் கண்ட ஸ்ரீ ராமபிரானை ஒரு பாசுரத்திலே அமைத்து அனுபவிக்கிறார். இந்த பிரபந்தத்திலே முதல் 10 பாசுரங்களை ஆழ்வார் தாமான தன்மையிலும், மேல் 10 பாசுரங்கள் ஒரு தாய் பேசும் பாசுரங்களாகவும், அதற்கு மேல் 10 பாசுரங்கள் தலைமகளான தன்மையிலும் பாடப்படுவதாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு தலைமகளான தன்மையில் ஆழ்வார் தன்னை ஜனகராஜன் மகள் என்றும், ஜானகியாகவும், சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரான் பாட்டுடை தலைவனாகவும் உருவப்படுத்தி தலைமகனை காணும் நிலையில் பாசுரத்தை அமைத்துள்ளார்கள். வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று శోభితుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు అధికను చిద్విలాసుడు శ్రీనివాసుడు శ్రీనివాసుడు సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు మధ్యాహ్న సంధ్యా సమయ వసంతోత్సవ సుశాంతుడు సాయం సంధ్యా సూర్యకిరణ ప్రసారణ సంజ్వలితుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు నిజ పాద కమల సంశ్రిత పాలన నిరతుడు కృపాకరుడు శ్రీ భూదేవి సతీ సమేతుడు శ్రీ వెంకటేశుడు శ్రీ వెంకటేశుడు నందకిశోర గోవింద గోకుల నందన గోవింద నందనందన గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద సకల కళ్యాణ సద్గుణ నిలయుడు సత్యధర్మ సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు సకల కళ్యాణ సద్గుణ నిలయుడు సత్యధర్మ సంరక్షకుడు సర్వదేవతా సార్వభౌముడు సతత కరిరాజవరదుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదీశుడు చిన్మయానంద సుధా సుందరుడు చిదచిదీశుడు పరమైశ్వర్య పరిపూర్ణుడు పరబ్రహ్మ పరమాత్ముడు పరమాత్ముడు సువర్ణరధరంగడోలోత్సవ సంశోభితుడు నారీమణికర కమల చలితుడు నవమన్మధుడు
நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய இந்த தங்க தேரினை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமான இந்த நன்னாளிலே பகவானுடைய வசந்தோற்சவத்தையும் நேற்றிலிருந்து ஆரம்பமாகி இன்று 2வது நாளாக மதியம் செவிக்க இருக்கிறோம். பங்குனி மாதம் இறுதியிலே வரும் இந்த தங்கத்தேரானது பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இப்பொழுது பக்தர்களால் இழுக்கப்பட்டு அந்த தேரானது புறப்பாடு செய்து கொண்டிருக்கிறது. தேரிலே, அந்த ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இவர், இந்த மகாவிஷ்ணு என்பவர், ஏராளமான திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒரு நாமத்தை இட்டு அதிலே தான் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இதோ தங்கத்தேரிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு திவ்ய தேசத்தை, ஒரு க்ஷேத்திரத்தை இப்பொழுது அந்த மானசீகமாக செவிக்கலாம். வியாகிரபத மகரிஷி, அதாவது புலிக்கால் முனிவர் என்ற குழந்தை உபமன்யுவை இங்கு அழைத்து வந்த பொழுது கோவிலை சார்ந்த பகுதியிலே அந்த கோவிலானது எழுப்பப்பட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்க அங்குள்ள புஷ்பங்களை கொய்து வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்க எண்ணி குழந்தையை பகவான் சந்நிதியிலே விட்டுவிட்டு சென்றாராம். சிறிது நேரத்திலே குழந்தை உபமன்யு பசியால் அழுதது. புருஷோத்தம நாயகியான தாயார் எம்பெருமானை வேண்ட பகவான் திருப்பார் கடலை அங்கு வரவழைத்து குழந்தைக்கு பாலூட்டி அதன் பசியை போக்கினார். அந்த குழந்தை ஆச்சாரியரான அபோத தௌமியரை அணுகிய பொழுது மாமுனிவர் குழந்தையின் தேஜஸை பார்த்து வியந்தாராம். உபமன்யு சரித்திரத்திலே ஆச்சாரியன் சிஷ்யன் தினமும் பிக்ஷை எடுத்து உண்பதை தடுத்ததாயும், ஆச்சாரியன் பசுக்களை மேய்க்கும் பொழுது பசுமாடுகளின் பாலை அருந்தக்கூடாது என்று தடுத்த தாயும், அதனால் பசி மிகுதியாகி எருக்கஞ்செடியின் இலையை தின்று கண் குருடாகி பாழும் கிணற்றிலே விழுந்து ஒரு நாள் முழுதும் இருந்து ஒளி குறையாத முகத்தின் தேஜஸை கண்டு ஆச்சாரியன் வியந்து பகவானின் அருளால் பார்க்கடலில் பாலை பருகுதியால் தான் இந்த தேஜஸ் என்று உணர்ந்து அளவற்ற ஞானத்தை உபதேசித்தாராம் என்று இந்த அளவிலே பெருமை பெற்ற திவ்ய தேசம் என்று கூறுகிறார்கள். 108 திவ்ய தேசங்களில் புருஷோத்தமன் என்கின்ற நாமம் உள்ள எம்பெருமான் இந்த தலத்து எம்பெருமான் ஒருவரே என்றும் சொல்லுகிறார்கள். அந்த புருஷோத்தமனை செவிக்கலாம். அங்கே தாயாரானவள் புருஷோத்தம நாயகி பங்கஜவல்லி. தீர்த்தமானது திருப்பார்கடல் தீர்த்தம். தலம் விருட்சம் வேம்பு. சஞ்சீவி விக்கிரக விமானம் பஞ்சகிரகண விமானம். இப்படி மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இதோ அந்த தேரினுடைய மேலே கொடையை வைத்து அந்த, அதாவது சத்திரம் என்று சொல்லுவார்கள், அப்படி அந்த தேருடன் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் பகவானை. கோவிந்தா கோவிந்தா. ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று தங்கத்தேரிலே பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை அப்பனுக்கு அனைத்து கைங்கரியங்களும் கூட மிகவும் விசேஷமான நிலையிலே செய்யப்படுகின்றது. நித்தியோத்சவம், வாரோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், பிரம்மோத்சவம், சம்வத்சரோத்சவம் என்று அனைத்து உற்சவங்களும் கூட தினந்தோறும் ஏதோ ஒரு கைங்கரியத்திலே பகவான் நமக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்கிறார். அப்படிப்பட்ட திருமலையப்பன் இதோ இன்று ரதோத்சவத்திலே அதிரோகித்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நமக்கு எழுந்தருளியிருக்கிறார். இந்த தங்கத்தேரிலே பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அதேபோல் இங்கே அந்த பகவானை சேவிக்கும் பொழுது சுத்த ஸ்ரீ புருஷோத்தம மாக்ய நகரே தேவோபிநாத் ருக்விதா தத் வல்லி மகிஷி சுதா கமலினி தத்ரோப மன்யோபுரா பிரத்யக்ஷோ விமலம் விமானபி தத் பஞ்சகிரக ஆக்கியம் பரம் பிரதார் பாஸ்கர சம்முக சுர
கணே ஆசீனரோபோ வசந்த் என்று அந்த பகவானை இந்த தியான ஸ்லோகத்திலே சேவிக்கிறோம். இதோ திருமலையப்பன் நெத்திவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த திருக்கோவிலில் உள்ளே துவஜஸ்தம்பத்தையும் பலிபீடத்தையும் சேவித்து கொண்டு பக்தர்கள் உள்ளே சென்று பகவானை தரிசனம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த பக்தர்களின் வாயிலே வாயார, அதாவது கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணா என்று கோவிந்த நாமத்தை எத்தனை முறை கூறினாலும் சுலபனாக அவன் நமக்கு தரிசனத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக திருத்தேரிலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். கம்பமா கடல் அடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவை 10 அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ்வம்பு உலாம் கமுகு ஓங்கிய நாங்கூர் வண்ண புருஷோத்தமே என்று அந்த பாசுரத்திலே கூறப்படுகிறது. இப்படி பிள்ளை பெருமழையங்கார் பாசுரத்திலே சாய்ந்த திருவரங்கம் தன் திருவேங்கடம் குடந்தை எய்ந்த திருமால் இருஞ்சோலை பூந்துவரை வன் புருஷோத்தமம் ஆம் வானவர்க்கும் வானவனாம் ஓன் புருஷோத்தமன் தன் ஊர் என்று அந்த பகவானை புருஷோத்தமனாக சேவிக்கிறார்கள். நாமும் இதோ இங்கே திருமலையிலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை சப்தகிரி வாசன் ஏழுமலை வாசன் வேங்கடவன் வேங்கடமுடையான் என்றெல்லாம் அந்த பகவானை சேஷாத்ரிநாதன் இப்படியெல்லாம் பல பெயர்களால் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ரதோத்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவானுடைய நாமங்கள் ஓம் கிராமண்யே நமஹா, பக்தர்களுக்கு தலைவனே, ஓம் பிரதானாயே நமஹா, இப்படி உலகை உற்பத்தி செய்து மகிழ்வதில் முக்கியமானவனே, ஸ்ரீமதே நமஹா, ஓ சிறந்த ஒளியுள்ளவனே, ஓம் சர்வ பாசித்யை நமஹா, பிரளய சமயத்திலே மறைந்த அனைத்தையும் சிருஷ்டி காலத்திலே நன்கு பிரகாசிக்க செய்தவனே, ஓம் தியானாயே நமஹா, நியாய மூர்த்தியே நமஹா என்றால் ஓம் நானா வபுஷே நமஹா என்றால் எல்லாவற்றையும் தானே தாங்கி நியமித்து அதன் பலனை பெற்று பிரிக்க இயலாதவளாக இருப்பவளே, ஓம் நேத்ரே நமஹா, உலகங்களை நடத்துபவனே, ஓம் பகுவிதாயே நமஹா, இதனால் பல பல பேதங்களை அடைந்தவளே என்று இப்படியாக அந்த பாசுரங்களிலே நாமாக்களை வைத்து சேவிக்கின்றார்கள் ஆழ்வார்கள். இதோ திருமலையப்பன் நித்தியவாசம் செய்யும் அந்த ராஜகோபுரத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று பகவான், அதாவது ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம் என்று பல அவதாரங்கள், அதாவது 10 அவதாரங்கள் எடுத்து அந்த 10 அவதாரங்களிலே ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு செயலை செய்து பக்தர்களை அனுகிரகித்து அப்படி அவர்களை பக்தவத்சலனாக காப்பாற்றி கொண்டிருப்பவன் அந்த மகாவிஷ்ணு. அப்படி நாம் இப்பொழுது அந்த தலத்திலே ஒரு தலத்தை எடுத்து அதிலே என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றன, அந்த தலத்திலே பெருமாளை எப்படி சேவிக்கலாம் என்று மானசீகமாக சேவிக்கலாம். பாத்ம புராணம் கூறுகிறது, பலாச வனத்தின் நடுவிலே உள்ள இந்த பகுதி நாங்கூர் என்னப்பட்டது. பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளியதால் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளாகிய பரமசிவன் கோகர்ணம் என்ற ஸ்தலத்திலே பகவானை நோக்கி தவம் செய்ததாயும், பகவான் இங்கே இந்த நாங்கூர் க்ஷேத்திரத்திற்கு சென்று 11 வடிவுள்ள ருத்ரனாக மாறி அஸ்வமேத யாகம் செய்ய சொன்னதாயும், அப்படியே செய்து 11 வடிவங்களில் பிரணவ விமானத்தில் அந்த பகவானுக்கு அருள் புரிவதாயும் கூறப்படுகிறது. இந்திரன் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து மீள பிரகஸ்பதியின் ஆணையால் இங்கு வந்து திருநாங்கூர் பெருமாள்களை சேவித்து சாபத்திலிருந்து மீண்டதையும், ஐராவதமும் இங்கு வந்து சாபத்தை போக்கி கொண்டதாயும் கூறுகிறார்கள். இப்படி
திருநாங்கூர் 11 எம்பெருமான்களாகத்தானே ஆகி அவர்களில் முதலாவதாக மணிமாடக் கோவிலில் நாராயணன் விளங்குகிறார். அப்படி ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு சிறப்பினை பெற்றுக்கொண்டு இதோ இங்கே நமக்கு திருமலையிலே தங்கத்தேரினை அந்த பக்தர்கள் அனைவரும் கூட இழுத்துக்கொண்டு தங்களுடைய பக்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். నిలయుడ రథమున నెగడీని నలగ
సగ ని స దని స దని స దని స స స మా మ మ మ మ మ ని ని స ని ద ని ద మ ద మ గ స గ మ ద ని స అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు. ஓம் நமோ வெங்கடேசாய். பகவானுடைய தங்கத் தேரிலே அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் மாட வீதிகளிலே. இந்த தேரோட்டம் என்பது எதற்கு என்றால், அனைத்து பக்தர்களும் ஒரு சேர பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட வேண்டும் என்றும், அந்த குதிரைகளை பூட்டி தேரிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பகவான் எப்படி அவைகளை கட்டுப்படுத்தி பக்தர்களை அனுகிரகிக்கிறாரோ, அதுபோல் நாமும் நம்முடைய மனதிலே உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பகவானின் மீது பக்தியை செலுத்தி சேவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த தேரோட்டம். அதுவும் 4 சக்கரங்களாக இருக்கும் அந்த சக்கரங்கள் கூட 4 வேதங்களாக செயல்படுகின்றன. திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்திலே அனைவரும் ஈடுபட்டு பக்தர்கள் அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேரினுடைய வடத்தை இழுக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக அனைவருமாக சேர்ந்து அந்த தங்க ரதத்தினை இழுக்கிறார்கள். அப்படி அந்த தங்க ரதத்தை இழுக்கும் பொழுது மனதிலே ஒரு மாசும் இல்லாமல் பூரணமாக பரிபூர்ணமாக அந்த பகவான் மீது நம்பிக்கையை செலுத்தி பக்தியை செலுத்தி கைங்கரியத்தை செய்து கொண்டு இதோ அந்த வடத்தினை பிடித்து தேரை இழுக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதும் அதாவது சகஸ்ர நாமங்கள் என்பதும் 1000 நாமங்களை கொண்டது. அதிலே பகவான் விஷ்ணுவினுடைய நாமங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பகவான் நமக்கு அருளி செய்கிறான். அப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பரவாசுதேவன் என்றால் சகல கல்யாண குண பரிபூர்ணமாக அந்த பரவாசுதேவன் இருப்பவன், எல்லாவற்றிற்கும் மறைந்து உறைபவன், எல்லாவற்றையும் தனக்கு வசமாக செய்து கொள்ளுபவன். அப்படி முக்காலத்தின் தலைவர்களுக்கும் தலைவன், எல்லா பிராணிகளையும் படைப்பவன், எல்லா பிராணிகளையும் தாங்குபவன், எல்லாவற்றிற்கும் இருப்பை அளிப்பவன், எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவன். அப்படிப்பட்ட பகவானைத்தான் இப்பொழுது நாம் இதோ அந்த ரதோத்சவத்திலே தங்க தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியை அசீனப்படுத்தி அதிரோகித்து இப்பொழுது நாம் அந்த கைங்கரியத்தை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக பக்தியுடன் செவித்து கொண்டிருக்கிறோம். தேரினுடைய வடத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அனைவரும் கூட அந்த பகவானுடைய சேவையிலே கைங்கரியங்களிலே ஈடுபட்டு பகவானுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம். ஏனென்றால் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எப்படி என்றால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய நாம் பகவானையும் சேவிக்கலாகாது, திரும்பவும் அந்த பகவானுடைய கைங்கரியத்திலும் ஈடுபடலாகாது. அப்படி சங்கல்பம் செய்து கொடுப்பவன் நமக்கு வேங்கடவன். இதேபோல் சகல தேவதைகளிலும் சிறந்தவன். மேலும் முக்தானாம் பரமாகதி என்றால் முக்தர்கள் முடிவாக சேரும் இடமாக இருப்பவன். தனக்கும் தன் அடியார்களுக்கும் அழிவு இல்லாதவன், உயர்ந்த பலன்களை அளிப்பவன், எல்லாவற்றையும் நேரில் காண்பவன், சரீரத்தை அதாவது அறிந்தவன். நமக்கு சரீரத்திலே ஏதாவது குறைகள் இருந்தாலும், மன கஷ்டங்கள் இருந்தாலும், துக்கங்கள் இருந்தாலும் அதை போக்குபவன் அந்த பரமாத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மா, அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் மகாவிஷ்ணு இதோ இங்கே திருத்தேரிலே தங்கத்தேரிலே அதிரோகித்து தன்னுடைய அனபாயணிகளுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். மாட வீதிகளிலே இதோ யானைகள் கூட அந்த பகவானுடைய சேவையிலே கஜேந்திர மோட்சத்தை நினைவு கூர்ந்து கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. பகவானே, வேங்கடவனே, சப்தகிரி வாசனே, கோவிந்தா கோவிந்தா என்று எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தேரிலே அந்த
ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக சப்தகிரி வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று இப்படி என்றும் நமக்கு அந்த எம்பெருமான் அழியாது இருப்பவன், தன்னை அடைய உதவும் யோகமாக தானே ஆனவன், யோகத்தை அறிந்தவர்களின் தலைவன், பிரகிருதி அதாவது இயற்கை ஜீவன் என்ற இருவருக்கும் ஏவல் இடுபவன், அதாவது அதிகாரத்தை கொடுப்பவன், நரம் கலந்த சிங்க வடிவம் கொண்டவன், அதாவது நரனும் மிருகமுமாக இருந்து சிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை எடுத்தவன், அதிலே சிங்க வடிவத்தை பூண்டவன், அந்த உருவிலும் அழகு மிக்கவன். ஏனென்றால் லக்ஷ்மி பிராட்டி உடனே இருப்பாள், ஆகையால் தான் அவர் லக்ஷ்மி நரசிம்மர் ஆனார். இப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் மகாவிஷ்ணு. இதோ இங்கே இப்பொழுது தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். தங்கத்தேரிலே அதை நேரில் காணும் பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா, சப்தகிரி வாசா கோவிந்தா கோவிந்தா என்று. அதேபோல் இந்த ஜீவன் என்ற இருவருக்கும் ஏவலிடுபவன், மேலும் சுருண்ட தலைமுடிகளை இருக்கின்றவன், புருஷர்களுக்குள் உத்தமனானவன், புருஷோத்தமன் என்பார்கள். எல்லாவற்றின் உருவமாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாக இருப்பவன், மக்களின் அசுபங்களை நீக்குபவன். அதே நம்முடைய பாவங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி நம்மை ஒரு மனிதனாக மாற்றி நமக்குள்ளே பக்தியை பிரவகிக்க செய்து அனுகிரகம் செய்வதிலே வல்லவன். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ திருத்தேரிலே தங்கத்தேரிலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நன்னாளிலே செவ்வாய்க்கிழமை மற்றும் திரையோதசி சதுர்தசியுடன் கூடிய இந்த நாளிலே பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். பங்குனி மாதத்திலே இறுதியாக வரும் இந்த நாளிலே பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். பூரம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டுமாக கலந்த நன்னாளிலே நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ஸ்ரீ சீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை சேவிக்கலாம். மேலும் இவன் நமக்கு ஏதாவது ஆபத்து என்றால், இல்லை நாம் கோரின கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அடிக்கடி அவதாரம் செய்பவன், அவதரித்து அனைவரையும் வாழ்விப்பவன், எல்லோருக்கும் தன்னையே அளித்து தாங்குபவன், மிகச் சிறந்த பிறப்பு உடையவன், செயலாற்றுவதில் மிக்க திறமை உக்கவன், யாவரையும் செயலாற்ற தூண்டுபவன், தானே சுதந்திரமாக அவதரிப்பவன், இப்படி தன் குணங்களால் அனைவரையும் மகிழ்விப்பவன், சூரிய மண்டலத்திலே இருப்பவன், ஆக தாமரை கண்ணன் என்றும் கம்பீரமான குரலுடன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், பிரம்மாவென கர்ப்பத்தை தாங்குபவன், பிரம்மன் மூலம் உலகை படைப்பவன், பிரம்மனை காட்டிலும் உயர்ந்தவன், புலன்களால் அளவிட்டு அறிய முடியாதவன். இப்படி அந்த பகவானுக்கு எத்தனையோ நாமங்கள், அதாவது சகஸ்ர நாமங்கள். அந்த சகஸ்ர நாமங்களை எல்லாம் தன்னுள்ளே அடக்கி கொண்டு அந்த யசோதையிடம் ஒரு முறை மண்ணை தின்றான் என்று யாரோ கூற, அந்த யசோதையானவள் வாயை திற என்று கூற 7 புவனங்களையும் அந்த வாயில அடக்கி கொண்டு யசோதைக்கு தரிசனம் கொடுத்தவன். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் இதோ இங்கே திருவேங்கடமுடையானாக திருமலையிலே நாம் தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். கருடாருடனே ஹனுமந்த வாகனனே கோவிந்தா கோவிந்தா என்றும், சப்தகிரி வாசனே வேங்கடவனே ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா என்றும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானை நாம் சேவிக்கும் பொழுது ஆத்மார்த்தத்தால் நம்முடைய பக்தியை சமர்ப்பிக்கலாம். திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. புலன்களை ஊக்குவிப்பவன், பிரம்மாவின் பிறப்பிடமான கமலத்தை நாபியிலே கொண்டவன்,
కృష్ణుడు వాడే ఉట్టులు పుట్టినదే గొప్పున పట్టగదరి కొల్లె తలాలా ఉప్పుచు కృష్ణుడు వాడే ఉట్టులు పుట్టినదే గొప్పున పట్టగదరి గొల్లె తలాలా చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాలా ఇంటింటి వాకిట వచ్చిదే చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాలా చేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాలా కాకు చేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాలా ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தனாய் தங்கத்தேரிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் மாட வீதிகளிலே. பங்குனி மாதத்தை முன்னிட்டு பூரம் உத்திரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை இன்று அந்த மங்களகரமான நன்னாளிலே பகவானை தங்கத்தேரிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன் இந்த பகவான். எப்படி என்றால் அனைத்து ஆழ்வார்களும் கூட பகவானுக்கு கைங்கரியம் புரிந்தவர்கள்தான். இந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு
விதமாக நாமங்களை வைத்துக்கொண்டு பக்தர்களை அருள்பாலிக்கும் அந்த பரந்தாமன் பக்தவத்சலன் ஏழுமலையான் இதோ தங்கத்தேரிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் ஆழ்வார்கள் இப்படியாக அந்த பகவானை வர்ணிக்கிறார்கள். பிரசித்தி பெற்றவர் என்று கூறும் இவருக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களிலே அருளி செய்தவை 6 பிரபந்தங்கள். அவற்றில் கடைசியாக கொள்ளப்பட்டது திருநெரு தாண்டகம் என்று. அதிலே ஒரு பாசுரம் ஆழ்வார் தாம் கண்ட ஸ்ரீராம பிரானை ஒரு பாசுரத்திலே அமைத்து அனுபவிக்கிறார். இந்த பிரபந்தத்திலே முதல் 10 பாசுரங்களை ஆழ்வார் தரமான தன்மையிலும், மேல் 10 பாசுரங்களில் ஒரு தாய் பேசும் பாசுரங்களாகவும், அதற்கு மேல் 10 பாசுரங்கள் தலைமகளான தலைமையிலும் பாடப்படுவதாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு தலைமகளான தன்மையில் ஆழ்வார் தன்னை ஜனக மகாராஜன் ஜானகியாகவும், சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரான் பாட்டுடை தலைவனாகவும் உருவப்படுத்தி தலைமகள் தலைமகனை காணும் நிலையில் பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆழ்வார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிரு பாடில் அடங்கி ஆட எய் வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கை வண்ணம் தாமரை வாய் மலர் வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியும் அக்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நம் தேவர் என்று அஞ்சினோமே என்று. அதாவது நறுமணம் குழல் கற்றை தலையின் பின்புறம் அலை போல் கருத்து காணப்படுகின்றது. காதிலே மகர குண்டலங்கள் அசைந்து ஆடுகிறது. எதிரிகளை அழிப்பதற்கு என்றே துணையாய் கொண்ட வில் கையில் ஏந்தி நிற்கும் நிலை. அவர் தம்பி லக்ஷ்மணனுடன் இருவராய் வந்து தலைமகளுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இத்துடன் மனம் நிறைவு பெறாத ஆழ்வார் ஸ்ரீ ராமபிரானுடைய ஒவ்வொரு அவயத்தையும் தனித்தனியாக எடுத்து கை வாய் கண்கள் என்ற ஒவ்வொன்றும் மலர்ந்த தாமரை இதழ்களை ஒத்து இருப்பதாக மேலும் விவரித்துள்ளார். இது போன்ற பரிபூர்ண அங்க லட்சணங்களை கொண்ட ஸ்ரீ ராமபிரான் தலைமகளுக்கு தன்னை காட்டிக் கொடுக்க அவரை பரபிரமமாக கொண்டு அதனால் தனக்கு ஏற்பட்ட பயத்தை விவரிக்கிறார் என்று பாசுரத்தின் பொருள் கூறுகிறது. இவ்வாறாக மஸ்ஸிந்தா மத்கத பிராணா போதயந்தி பரஸ்பரம் கதயம் தஸ்யமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமத்திசா. இது கீதா ஸ்லோகம் பிரகாரம் அந்த பகவானை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருவேங்கடமுடையான் தன்னுடைய தேவியர்களுடன் இதோ தங்கத்தேரிலே மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். பங்குனி மாத இறுதி நாளாக, அதாவது இறுதியிலே இது போன்ற தங்க தேரானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கிறது. பூரம் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டுமாக சேர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை நன்னாளிலே திரையோதசி சதுர்தசியுடன் கூடிய செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான இந்த மங்களகரமான நாளிலே பகவானையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தங்கத்தேரிலே இதோ பக்தர்கள் தாங்களும் கைங்கரியம் செய்ய வேண்டும், சேவைகள் செய்ய வேண்டும் என்று அந்த பகவானை அதிரோகித்திருக்கும் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். திருமலை அப்பன் வாத்சல்ய சொரூபன். எப்படி என்றால் எந்த ஒரு கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி பக்தர்களுக்கு அருளி செய்வான். அப்படி அருளி செய்பவனுடைய கைங்கரியத்திலே சேவைகளிலே ஈடுபட்டால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன், அதாவது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவான், நம்மை எல்லாம் காப்பாற்றுவான் என்ற நோக்கத்தோடு கைங்கரியங்கள் செய்கிறார்கள் பக்தர்கள். இதோ ஏதோ ஒரு விதமாக பகவானுக்கு சேவைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதே போல்தான் இந்த 4 சக்கரங்களும் கூட ரதம் பூட்டிய தேரினை அந்த வேதங்களாக மாற்றிக்கொண்டு தாங்கள் கூட பகவானுடைய சேவையிலே செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும் என்றும், குதிரைகளை கடிவாளம் போட்டு எப்படி இழுத்து தன்னுடைய ஆதீனத்தில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய மனதிலே உள்ள தீய எண்ணங்களையும் ஒழித்து பகவானுக்கு
நாம் சமர்ப்பித்தோமான பரிபூர்ணமான பக்தியை சமர்ப்பித்தால் பகவான் நமக்கு அருளி செய்வார் என்று இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. ஆகவே திருமலை அப்பனை சரணாகதி செய்து அவனுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு நாமும் சேவிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா என்று திருவேங்கடமுடையானை தங்கத் தேரினிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இவன் சர்வ வியாபி, அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருப்பவன். அப்படி அந்த பகவானை நாம் நம்முடைய புலன்களை எல்லாம் ஊக்குவிப்பவன். பிரம்மாவின் பிறப்பிடமான கமலத்திலே நாபியிலே கொண்டவன். பல மாறுபாடுகளாலும் தன்னுடைய சொரூபம் மாறாதவன், புலன்களால் அறிய முடியாதவன் என்றும் இருப்பவன். அதாவது உலகை படைத்து மகிழ்பவன், சிவந்த தாமரை கண்களை உடையவன், ஞானம் ஐஸ்வர்யம் முதலிய நிரம்பியிருப்பவன், பரமபதத்தை இருப்பிடமாக கொண்டவன், பரிசுத்தமானவன், சிறந்த மங்கள ரூபன், எல்லோரையும் அழுபவன், தனக்கு தொண்டு செய்ய பலமளிப்பவன். இதோ அப்படி பலமளித்ததால் தான் பக்தர்கள் எல்லோரும் கூட அந்த ரதத்தினை தேரினை இழுத்து கொண்டிருக்கிறார்கள், வடம் பிடித்து கொண்டு. அவனுடைய அனுகிரகம் ஆக்ஞை இல்லாமல் எந்த ஒரு பொருளும் அசையாது. அப்படி திருமலை அப்பனை நாம் இப்பொழுது தங்க தேரினிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கோவிந்தா கோவிந்தா. அந்த பகவானை சேவிக்கலாம். பகவான் நித்தியவாசம் செய்யும் அந்த கோவிலையும் சுவாமி புஷ்கரணி என்கின்ற அந்த புஷ்கரணியையும் சேவிக்கலாம். அதாவது அந்த சுவாமி புஷ்கரணியிலே ஸ்நானம் செய்து பகவானை பக்தியுடன் சேவித்தால் நாம் நேர்ந்து கொண்ட அந்த நேர்த்தி கடன்களும் தீரும், பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்று திருமலைக்கு வந்து சுவாமி புஷ்கரணியிலே ஸ்நானம் செய்து வராக சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அதன் பிறகு வேங்கடவனை தரிசனம் செய்கிறார்கள். இதுதான் நியதி. ஏனென்றால் திருமலை அப்பனுக்கு அந்த வராக சுவாமிதான் தங்க இடம் கொடுத்தவன். அப்படிப்பட்ட அந்த திருமலை அப்பனுக்கே தங்க இடம் கொடுக்கும் பொழுது முதலில் யாரை சேவிக்க வேண்டும் என்றால் வராக சுவாமியை சேவிக்க வேண்டும். இதோ இப்பொழுது நாம் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அருகே அந்த ரதத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் ஏராளமான பேர்கள் வந்து பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திருமலை அப்பனுடைய சேவையிலே அனைவரும் தரித்து, அதாவது அந்த பக்தவத்சலனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அதற்குத்தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யும் பொழுது இந்த பாசுரத்தை கூறுகிறார்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார்கள். அதாவது நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி எப்பொழுதும் கூட அந்த பகவானுடைய தியானத்திலே கைங்கரியத்திலே ஈடுபட வேண்டும் என்றும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றும் அந்த பகவான் ఇది మంచి కొలువు
శ్రీ వెంకటేశుడేలు చున్నాడు సందడి రతులను జొక్కి జవన మదము మించి సందడి రతులను జొక్కి జవన మదము మించి మంది వేళాము శిశుకమన్నింపుచున్నాడు పప్పలాల ఇది మంచి కొలువు వేళ చిమ్ముచు వినపాలెల్ల జయరే ఓం నమో భగవతే వాసుదేవాయ. ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்த. திருமலை அப்பனுடைய தங்கத்தேரிலே திருமலை அப்பன் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நமக்கு தங்கத்தேரிலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று. அப்படி அந்த ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்றும் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது பகவானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு பகவானை செவிக்க வேண்டும் என்றும் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து என்றால் அந்த திருமலையிலே எழுந்தருளி இருக்கும் அந்த வேங்கடவனுக்கு சேவை செய்து நம்முடைய அதாவது கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்றும் அந்த பாசுரத்திற்கு மிகவும் அனுசந்தானமாக கொடுத்திருக்கிறார்கள் ஆழ்வார் நம்மாழ்வார். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார். எப்பொழுதும் கூட பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற வேண்டும் என்றால் கைங்கரியங்களோ சேவைகளோ செய்ய வேண்டும் என்றும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்றும் நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். அதேபோல் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த கோவர்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலால் தாங்கி அந்த கோவர்தன கிரியிலுள்ள மக்களையும் பசுக்களையும் ஆனிரைகளையும் கோபகோபியர்களையும் காத்தவன் பரந்தாமன் கிருஷ்ண பரமாத்மா. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். அப்படி அவனை எப்பொழுதும் சேவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றும் அப்படி அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் தொழ நம்பினை ஓயுமே என்று அந்த பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்று நாம் சேவித்தோமானால் நம்முடைய கடுமையான துக்கங்களும் கஷ்டங்களும் அனைத்தும் கூட நம்மை விட்டு அகலும். அந்த பகவான் நம்மை ரட்சிப்பார் என்று அந்த பாசுரத்திற்கு அர்த்தம். ஆகையால் எப்பொழுது நமக்கு ஒழிவு கிடைக்கிறதோ ஓய்வு கிடைக்கிறதோ அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய நாமங்களிலே கூறிக்கொண்டு சேவைகள் செய்தால் அந்த பரமாத்மா எப்பொழுதும் நமக்கு அருளி செய்வான். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் இதோ இங்கே திருமலையிலே திருமலை அப்பனாக தங்கத்தேரிலே அதிரோகித்து நமக்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் திருவேங்கடமுடையான். இதோ அந்த ஸ்ரீனிவாசன் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஆனந்த நிலையத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த நிலைய வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. சகசிரநாமங்களை கொண்டவனே கோவிந்தா கோவிந்தா. திருமலை வாசனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பரமாத்மாவை செவித்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக இதோ திருமலையிலே நமக்கு காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். பகவான் நினைத்தால் ஒழிய நாம் திருமலைக்கு சென்று அந்த பகவானை சேவிக்க இயலாது. அவனுடைய சங்கல்பம் இருக்க வேண்டும். ஆகவே அன்பர்களே, பக்தியுடன் அந்த பரமாத்மாவை செவிக்கலாம், அவனுடைய கைங்கரியத்திலே ஈடுபடலாம். இதோ அந்த திருமலை முழுதையும் நாம் இங்கிருந்தே நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவிக்கலாம். அதேபோல் அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்திலே இருக்கும் நாமங்களிலே ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பினை கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கிறான், ரட்சித்து கொண்டிருக்கிறான் அந்த பக்த சுலபன். பரமபதத்தை இருப்பிடமாக கொண்டவன், மங்களங்கள் சிறந்த மங்கள ரூபன், எல்லோரையும் ஆளுபவன் என்று அந்த பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம்.
గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఓ